பள்ளிப்பட்டு தாலுகாவில் அத்திமஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட நோயாளிகளுக்கான படுக்கைகள் பகுதி குடோனாக பயன்படுத்தும் வட்டார மருத்துவர் தனஞ்சயனிடம் அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையா என்று திட்டிய மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டம் அத்திமாஞ்சேரி ஊராட்சியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2015ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் நோயாளிகள் பயன்பாட்டிற்காக கூடுதல் கட்டடங்கள் கட்டப்பட்டு நோயாளிகளுக்கான படுக்கறையில் அமைக்கப்படுவதற்கான பயன்பாட்டிற்கு கட்டப்பட்டது. ஆனால் அந்த கட்டிடம் குடோன் போல் மருத்துவ உபகரணங்கள் வைக்கும் அறையாக பயன்படுத்தி வந்துள்ளார் கடந்த 3 ஆண்டுகளாக வட்டார மருத்துவர் தனஞ்செழியன். இந்த மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர், ஏன் இந்த மருத்துவமனையில் இடப்பற்றாக்குறை உள்ளது, இந்த கூடுதல் கட்டிடம் நல்ல முறையில் உள்ளது, ஏன் இதனை குடோன் போல் மருத்துவ உபகரணங்கள் வைக்கும் அறையாக ஏன் பயன்படுத்தி வருகின்றீர்கள், தேவையில்லாத பொருட்கள் இந்த பகுதியில் வைத்து இதே பகுதியில் கட்டில்கள் போடப்பட்டுள்ளது, இது எதற்காக போடப்பட்டுள்ளது, 3 ஆண்டு காலம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மருத்துவமனை உள்ளே வைத்துக்கொண்டு இப்படி தேவையில்லாமல் மருத்துவ கழிவுகள் வைக்கும் அறையாக மாறியுள்ளது, உங்கள் பொறுப்பற்ற வேலையை இப்படி உள்ளது, உங்களுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லையா என்று வட்டார மருத்துவ அலுவலர் தனஞ்செழியனை கடுமையாக திட்டிய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபுசங்கர். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். அப்போது இதை மருத்துவமனையில் சில கட்டிடங்கள் தண்ணீர் வருவதாக புகார் எழுந்தது. இதனை விசாரித்த ஆட்சியர், உங்களால் ஒழுங்காக கட்டடங்கள் கட்ட முடியாது, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்று இவர்களை கடுமையாக திட்டி, உங்களுக்கு அதிக அளவு தொகையுடன் கட்டிடங்கள் கட்ட முடியும், கட்டிய கட்டிடத்தை இப்படி தண்ணீர் ஓடுகிறது என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் கடுமையாக சாட்டினார் மாவட்ட ஆட்சியர். இந்த ஆய்வின் போது அனைத்து துறை அதிகாரிகளும் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 7 Green நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.